மிக்கவர்களின் திருப்பலியில் வழியாக மேரி மஞ்சுளா அவர்கள் குடும்பத்திற்கு நிகழ்ச்சியில் அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். தான்ராஜ் காணிக்கு மேரி அவருடைய குடும்பத்திற்கு நிகழ்ச்சியில் அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும் திருப்பலி நன்றிகளை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அதோடு இணைத்து நாதன் அந்தோனியா அம்மாள், சாம் ரிச்சர்ட், ராபர்ட் கென்னடி, ஜோசப் அருள்தாஸ், தேவகுமார் அவருடைய ஆன்மீகத்திற்காகவும் திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அதோடு இணைத்து ஆஷா மங்களமணி அவர்களின் நகரோடு உள்ள சுகத்தை அவர்கள் கொடுக்க வேண்டுவதற்காகவும், ஜெரால்ட் ஆண்டனி, டெரிக் ஆண்டனி அவர்கள் தேர்வில் நல்ல முறையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவும் திருப்பலியில் சிறப்பாக ஜெபிக்கின்றார்கள். அதோடு இணைத்து வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள் அனைத்திலும் இறைவன் அவர்களோடு உடனிருந்து உங்களுக்கு அமைதியும் சமாதானத்தையும் உங்கள் குடும்பத்தில் கொடுக்க வேண்டுவதற்காகவும் திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். இன்னும் சிறப்பாக இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அருட்தந்தை மரிய செல்வம் அவர்களுக்கு இறைவன் நல்ல உள்ள சுகத்தை கொடுக்க வேண்டுவதற்காகவும் திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அனைவரும் வருகை பாடலுக்காக இருப்போம். நீங்கள் தூயாவினாலே உங்களுக்குள் தூயாவி கொண்டிருக்கிறார். இறைவனுடைய ஆலயம் அருமையான ஆலயம் என்றார், ஓவியம் என்றார். நாமும் ஒவ்வொருவரும் இங்கே இருக்கின்ற சிறு குழந்தைகளும் ஆல்டர் சர்வஸ்களும் பெரியோர்களும் மற்றோரும் எல்லோரும் கூட அருமையான ஓவியங்களாக இருக்கணும், இல்லாவிட்டால் மாறணும். அப்பா எங்களை மாற்றும் என்ற வாஞ்சியோடு தவிப்போடு கூட இத்திருப்பலியில் நாம்
தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசுவின் அருளும் தந்தையின் பரிவும் துயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உருமாறுகின்ற காலம்தான் இந்த உயிர்ப்பின் காலம். ஆண்டவர் ஒரு மாற்றம் அடைந்தார், உயிர் செழுந்தார். அவருக்குள் வாழ்கின்ற நாம் அவரே ஆண்டவராக அறிக்கையிடக்கூடியவர்கள். நாம் அவர்தான் ஆண்டவர் என்றும் அவருக்குள் நாம் மீட்பு பெறுகின்றோம் என்று விசுவசிக்கின்ற நாம் அவரை போல் நாமும் ஒரு மாற்றம் பெற வேண்டும் என்பதுதான் உயிர்ப்பின் காலம். நம் அனைவரும் அழைக்கிறோம். நேற்று போல் இன்று, இன்று போல் நாளை, நாளை போல் அடுத்த நாள் என்று நாட்கள் உருட்டி கொண்டிருக்காமல் இன்று நான் புதிய மனிதனாக மாறுவினேன், நாளைக்கு இன்னும் அதிகமான வாழ்க்கையில் புது பிறப்படைவேன் என்ற உறுதி நம் அனைவருக்குள் இருத்தல் வேண்டும். அப்பாவிதாவே எங்களை தொடும் கரம் நீட்டி எங்கள் அனைவரையும், உள்ளங்களையும் மனங்களையும் வாழ்க்கையும் உறவுகளையும் உறவு முறைகளையும் தொட்டரும் எங்களை புதிய உயிரினங்களாக மாற்றும் என்ற சபம் எங்களுடைய உதடுகளில் மட்டுமல்ல, மனங்களிலும் உள்ளச்சிலும் ஆன்மாவிலும் இருக்கட்டும். சிரம் தாழ்த்துவோம். ஆண்டவர் திருமணம் வருவோம், எங்களை அர்ப்பணிப்போம். கரைகள், குறைகள், குற்றங்கள், பாவங்கள், கீறுகள் எல்லாவற்றையும் அவர் திருமுன் சமர்ப்பித்த வண்ணமாய் எங்களை மன்னியும் என்ற ஜபத்தோடு கூட அனைவரும் எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து உடைய பாவங்களையும் குறைகளையும் மன்னித்து ஆவியின் ஆற்றலால் நிறை வாழ்வுக்கு நம்மை வழிநடத்தி செல்வாராக. உன்னதங்கள்
உம் திருமகனுடைய இதயத்தின் வழியாக உமது அன்பின் அளவற்ற செயல்கள் செல்வங்களை எங்களுக்கு இரக்கத்துடன் வாரி வழங்க திருவுலமானி. அதனால் நாங்கள் அவரை பக்தியுடன் வழிபட்டு பாவ கழுவாயின் கடமையை எங்கள் வாழ்வில் தகுந்த முறையில் நிறைவேற்ற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பு இறையேசுவின் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் கமாலியேல் என்னும் பெயருடைய பரிசேயர் ஒருவர் தலைமை சங்கத்தில் எழுந்து நின்றார். இவர் மக்கள் அனைவராலும் மதிக்கப்பட்ட திருச்சட்ட ஆசிரியர். திருத்தூதரை சிறிது நேரம் வெளியே போகும்படி ஆணையிட்டு அவர் சங்கத்தாரை நோக்கி கூறியது: இஸ்ரேல் மக்களே, இந்த மனிதர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியுள்ளதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். சிறிது காலத்திற்கு முன்பு தெய்தா என்பவன் தோன்றி தான் பெரியவன் என்று கூறிக்கொண்டு ஏறத்தாழ 400 பேரை தன்னுடன் சேர்த்து கொண்டான். ஆனால் அவன் கொல்லப்பட்டான். அவனை பின்பற்றிய அனைவரும் சிதறி போகவே அந்த இயக்கம் ஒன்றுமில்லாமல் போயிற்று. இவற்றுக்கு பின்பு மக்கள் தொகை கணக்கிடப்பட்ட நாள்களில் கலிலேயனான யூதா என்பவன் தோன்றி தன்னோடு சேர்ந்து கிளர்ச்சி செய்யும்படி மக்களை தூண்டினான். அவனும் மலிந்தான். அவனை பின்பற்றிய மக்கள் அனைவரும் சிதறி போயினர். ஆகவே இப்போது நீங்கள் இம்மனிதர்களை விட்டுவிடுங்கள் என நான் உங்களுக்கு கூறுகிறேன். இவர்கள் காரியத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். இவர்கள் திட்டமும் செயலும் மனிதனிடத்திலிருந்து வந்தவை என்றால் அவை ஒழிந்து போகும். அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது. நீங்கள் கடவுளோடு போரிடுபவர்களாகவும் ஆவீர்கள். அவர் கூறியதை சங்கத்தார் ஏற்றுக்கொண்டனர். பின்பு அவர்கள் திருத்தூதர்களை அழைத்து அவர்களை நயப்புடைந்து இயேசுவை பற்றி பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். அவர்கள் நாள்தோறும் கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள். ஆண்டவர் வழங்கும் மருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. அனைவரும் எழுந்து நிற்போம்.
நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தியின் 6ஆம் அதிகாரத்தில் ஆரம்பம். இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பேர் உண்டு. உடல் நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களை கண்டு மக்கள் பெருஞ்சிரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலை மேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருஞ்சிரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியருக்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான ஆந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான், அவரிடம் 5 வார் கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல் தரையாயிருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறு மீன்களையும் பகிர்ந்து அழித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார் உண்ட பின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்ட பின் 5 வார் கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்க போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார். வாழ்வூட்டும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. பாஸ்க காலத்தின் இந்த வாரத்தினில் மீண்டுமாய் அற்புதமான அதிசயமான மேலமாக நம்முடைய வாழ்க்கைக்கு பொருத்தமான ஒரு வாசங்களோடு கூட கடவுள் நம்மை சந்திக்கிறார். இயேசு உயர்த்து விட்டார். உயர்த்தெடுத்த பிறகு மீண்டுமாய் அவர்களை சந்திக்கின்றார். அவர் விண்ணேற்றம் அடைகிறார். விண்ணேற்றம் அடைந்த பிறகு தூய ஆவி இறங்குகிறது. பெந்தெகோஸ்து விழா என்று சொல்லுகிறோம். பெந்தெகோஸ்து விழாவுக்கு பிறகு, அதாவது அது வரைக்கும் சீடர்கள் பயந்து இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடிக்கொண்டிருந்தார்கள், வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், ஜெபத்தோடு கூட இருந்தார்கள். ஆனால் பெந்தெகோஸ்துக்கு பிறகு பகிரங்கமாக, வெளிப்படையாக, தைரியமாக, எத்தனை 1000 பேர் இருந்தாலும் சரி, அவர்கள் மத்தியிலே இயேசுதான் ஆண்டவர் என்று அறிக்கையிட ஆரம்பிக்கின்றனர். இறைவனுடைய உண்மையை எடுத்து போதிக்கும் பொழுது, அவர் வாழ்ந்தார், இவ்வுலகத்தில் பல ஆண்டுகள் இருந்தார், ஆனால் பாடுபட்டார், இறந்தார், உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமச்சில் உள்ளார் என்ற நம்பிக்கை எடுத்துரைக்கும் பொழுது
மக்கள் விசுவசிக்க ஆரம்பிக்கின்றார்கள். நிறைய பேர் இயேசுதான் ஆண்டவர் என்றும் இயேசுதான் கடவுள் என்றும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். இந்த மகிழ்ச்சியிலே சீடர்கள் ஆங்காங்கே ரோம் நகரத்தில் போய் போதிக்க ஆரம்பிக்கிறார்கள். போதிக்க நிறைய பேர் ஆண்டவருடைய வழிகள் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறாங்க, மனம் மாறுறாங்க, ஞானஸ்நானம் வாங்குறாங்க, உள்ள நுழையிறாங்க. யூத மத தலைவர்களுக்கு இது பெரிதோர் அடிக்கலாக அமைகிறது, பெரிதோர் பீதியாக, பயமாக அமைகிறது. இவ்வளவு பேர் நம்முடைய கோயிலில் இருந்து, நம்முடைய சினகாகில் இருந்து போய் அங்கிட்டு போயிட்டு இருக்காங்க, இயேசுவை பின்பற்றிட்டு இருக்காங்க, கிறிஸ்துவா மாறிட்டு இருக்காங்க, இயேசுவின் ஆண்டவர் அறிக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய கதி என்ன என்ற பயத்தின் அடிப்படையில் சீடர்களை எங்கெல்லாம் பார்க்கிறார்கள் அவர்களை கைது செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த நிகழ்ச்சி தான் இன்றைய நிகழ்ச்சியாக அமைகிறது. ஒருவேளை இந்த சீடர்கள் எல்லாம் கைது செய்தால், அவர்களை சிறையில் அடைத்தால், இந்த சபை இந்த புதுதாக ஆரம்பிக்கப்படக்கூடிய இந்த வழியானது அடங்கும். அந்த மக்கள் சிதறி போவார்கள், மீண்டுமா யூதர்களாக மாறி நம்முடைய ஆலயங்களுக்கு வருவார்கள் என்றுதான் யூத மத தலைவர்களுடைய எண்ணங்களாக இருந்துச்சு. இந்த முதல் வாசகத்தில் 2 பேர் பிடிபடுறாங்க. அது 2 பேர் பிடிபட்டு சிறைச்சாலை அடைக்கப்படுறாங்க. ஆனால் அவங்க மத்தியில் ஒரு தலைவர் எழும்புறாங்க, கமாலியல் என்ற தலைவர், யூத மத தலைவர், லீடர் ஆஃப் த ஜூஸ் என்று சொல்லலாம். சார்பிட்ரன் அவருடைய பார்லிமெண்டோடைய லீடர் என்றும் சொல்லிக்கலாம். அவர் எழுந்து அவர்கள் மத்தியில் பேச ஆரம்பிக்கிறார். சீடர்களை சற்று வழியானது, இவர்கள் செய்து கொண்டிருப்பவை மனிதனுடைய செயலாக இருந்தால் அது அழிஞ்சு போகும், தானாக அழிஞ்சு போகும், பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. ஆனால் இதே செயல் ஆண்டவருடைய செயலாக இருந்தால் நீங்க என்னதான் செய்தாலும் சரி, எவ்வளவுதான் சீடர்கள் நீங்கள் தொந்தரவுனாலும் சரி, அவர்கள் டார்ச்சர் பண்ணாலும் சரி, சிறையில் அடைச்சாலும் சரி, இந்த மூமெண்ட், இந்த இயக்கத்தை நீங்கள் அழிக்கவே முடியாது. அழகான ஒரு வார்த்தை. பிரியமான சகோதரனே, சகோதரி, இந்த இயக்கம் ஆண்டவருடைய இயக்கமாக, ஆண்டவரால் ஆரம்பிக்கப்பட்ட, ஆண்டவரால் ஏவப்பட்ட, ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட, இறைவனே அடித்தளமாக கொண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இயக்கமாக இருந்தால், மதமாக இருந்தால் யாராலும் அழிக்க முடியாது என்றுதான் மிக அழகாக சொல்கிறார். அந்த வார்த்தையை விட உண்மை என்று நாம் அலசியாக இந்த வார்த்தையாக 2000 ஆண்டு காலமாக, 2000 ஆண்டுகளை விட அதிகமான ஆண்டுகளாக எத்தனையோ அடிகள், எத்தனையோ தொந்தரவுகள், எத்தனை வேதனைகள், எத்தனை வேத கலாதனைகள், எத்தனையோ பயங்கரமான கொடுமையான நிகழ்வுகள், அவற்றையெல்லாம் தாண்டி இதுவரைக்கும் ஆண்டவருடைய ஆலயம் கடந்து வந்து கொண்டிருக்கிறது மட்டுமல்ல, வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றும், எண்ணிக்கையில் கூட அதிகமாகிக் கொண்டிருக்கிறது என நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய திருச்சபை மனிதனால் உருவாக்கப்பட்ட திருச்சபை அல்ல, அது இறைவனால் உருவாக்கப்பட்ட திருச்சபை என்பதை நாம் அறிந்திட வேண்டும், புரிந்திட வேண்டும். அதில் நம்பிக்கை கொள்வது மட்டுமல்ல, ஆக மகிழ்ந்திட வேண்டும். நான் விசுவசிக்கின்ற இந்த மதமானது, நான் விசுவசிக்கின்ற இந்த வழியானது இறைவனால் உருவாக்கப்பட்டது, இறைவனால் தொடங்கப்பட்டது. ஆகினால் ஆக மகிழ்வேன், மகிழ்ச்சியோடு கூட அறிக்கையிடுவேன். இதை பற்றி நான் சொல்லிக் கொண்டே இருப்பேன். பிரியமான சகோதரனே, சகோதரி, அந்த கமாலியலுடைய வார்த்தைகள் மிக அழகாக நாம் மீண்டும் மீண்டுமாய் கவனிக்க வேண்டியதாக இருக்கு. இது ஆண்டவருடைய செயல் என்றால் அழிக்க இயலாது. இது மனிதனுடைய செயல் என்றால் தானாகவே அழிஞ்சு போகும். எத்தனையோ திட்டங்கள், நம்முடைய சொந்த திட்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கின்ற திட்டங்கள், ஜெபம் இல்லாமல், தவம் இல்லாமல், இறை ஆசிரியர் இல்லாமல், இறை வல்லம் இல்லாமல் நான் செய்கின்ற சின்ன திட்டங்கள், நான் எடுக்கின்ற சின்ன முடிவுகள் தானாகவே அழிஞ்சு போகுதுங்க. எந்த ஒரு வெற்றியின் வழி நம்ம
நோக்கி எடுத்துச் செல்வதில்லை, எந்த ஒரு உயர்வுக்கும் நாம் எடுத்துச் செல்வதில்லை, எந்த ஒரு மேன்மைக்கும் நாம் எடுத்துச் செல்வதில்லை. ஆனா என்னென்ன திட்டங்கள் நம்ம ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எடுக்கின்றோமோ, எந்தெந்த முடிவுகள் ஆண்டவருடைய நாமத்தை நாம் எடுக்கின்றோமோ, ஆண்டவருடைய பேரால் நாம் ஆரம்பிக்கின்றோமோ, அவையெல்லாம் வெற்றியின் பாதையில் நடந்து கொண்டிருக்கும், வெற்றியின் பாதையில் உயர்ந்து கொண்டிருக்கும் என்ற உறுதி நாம் அறிவது மட்டுமல்ல, வாழ்க்கையில நடக்கிறதை பார்த்திருக்கோம். கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்துவ மதத்தை விட அழிப்பதற்கான எத்தனையோ முயற்சிகள் ஆரம்பத்தில் மட்டுமாய், கத்தோலிக்க விசுவாசிகள் மீது எத்தனையோ தாக்குதல்கள், அழிச்சிடணும். இது கத்தோலிக்க விசுவாசிகள் சாத்தானுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல இவர்கள் என்று எத்தனையோ கூக்குரல்கள் அங்கே ஆகி, ஆயினும் கூட நீ என்னதான் சொன்னாலும் சரி, எவ்வளவுதான் எங்களுக்கு எதிர்த்து நீங்கள் பேசினாலும் சரி, இந்த திருச்சபை உண்மையானது, கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கும் என்ற உறுதி நம் மத்தியில் உண்டு. மத்திய எழுதிய நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் மிக அழகா சொல்கிறாயப்பா, உன் பேர் பாறை, உன் மீது என் திருச்சபை கட்டுவேன், இந்த திருச்சபை மீது எந்த ஒரு தீமை வெற்றி கொள்ள, இந்த திருச்சபை மீது, இந்த திருச்சபை அழிய, அழிந்து போக, சாத்தானுடைய கூத்தந்திரமும் மனிதனுடைய கூத்தந்திரமோ உலகத்தின் தீவனுடைய கூத்தந்திரமோ அத்தனையும் சேர்ந்து போட்டாலும் கூட ஆண்டவருடைய திருச்சபை அழிக்க முடியாது என்ற உறுதிதான் இவ்வளவு ஆண்டு காலத்தின் வரலாற்று நமக்கு சொல்லுகிறது. ஆகவே உங்களுக்கு ஒரு சகோதரனை சகோதரி, நம்முடைய விசுவாசத்தில், நம்முடைய நம்பிக்கையில ஊன்றி நிற்பது மட்டுமல்ல, வேரூன்றி இருப்பது மட்டுமல்ல, மகிழ்ச்சியோடு கூட அதனை அறிக்கையிடக்கூடியவர்களாகவும், அதனை மற்றவர்களோடு கூட சேர்ந்து பகிர்ந்தளிக்கக்கூடியவர்களாகவும், இந்த விசுவாசத்தின் நற்செய்தியாளர்களாக மாறிட அழைக்கப்படுகிறோம். ஏதோ வாரம் போறோம், பங்கெடுக்கிறோம், ஜபிக்கிறோம், சில பாடல்கள் பாடுறோம், ஆராதிக்கிறோம், சில திருப்பல் பங்கெடுக்கிறோம், சாதாரண கிறிஸ்தவர்களாக இல்லாது வல்லமையோடு கூட, நெருப்போடு கூட, இறைவனுடைய ஆவியினால் பற்றி எறியக்கூடிய ஒரு நெருப்போடு கூட வாழ்வதற்கான ஒரு சவால் விடுக்கிறது இந்த நாள். உயிர்ப்பின் காலம் என்று சொன்னேன். உயிர்ப்பின் காலம், இது ஆண்டவர் உயர்த்து விட்டார் என்று மட்டுமல்ல, நாம் உயர்த்தி செல்ல வேண்டும். எங்களுடைய சோதனைகள், எங்களுடைய வேதனைகள், நொந்து போன மறந்து போன எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இறந்து கிடக்கின்ற விசுவாசம் நாம் கூட எடுத்துட வேண்டும். ஆக உயிர்த்தெழுதல் ஆண்கிட்ட மட்டுமல்ல, உயிர்த்தெழுதல் நாம் என்னுடைய உள்ளத்தில் அதை சுவைக்க வேண்டும், அனுபவிச்சிட வேண்டும். பிரியமான சகோதரனை சகோதரி, ஆண்டவரால் உருவாக்கப்படக்கூடிய, இறைவனால் ஸ்தாபிக்கப்படக்கூடிய எந்த ஒரு கட்டடமோ கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கும் என்ற உறுதி நாம் அறிந்திட அழைக்கப்படுகிறோம். இந்த நாளில் சீடர்கள் மீண்டும் உள்ளே வருகிறார்கள். அவர்களுக்கு இந்த எச்சரிக்கை கொடுக்கிறார், மீண்டும் இயேசு நாமத்தில் போதிக்க வேண்டாம், போங்க, இயேசு நாமத்தை எடுக்க வேண்டாம், இயேசு நாமத்தை எந்த ஒரு செயல் நீங்கள் போதிக்கலாம் அது என்று அவர்கள் கூறி சீடர்கள் வெளியாகிறார்கள். ஒரு எண்ணத்தில் ஒரு வேளை இது மனிதனுடைய செயலாக அழிச்சு போகும் என்று சொல்லி சீடர்கள் மகிழ்ச்சியோடு கூட வெளியே வந்து மீண்டும் இன்னும் அதிகமான ஆர்வத்தோடு கூட போதிக்க ஆரம்பிக்கிறார். கல்லறைக்கு முன் ஒரு பெரியதொரு கல்லை உருட்டி வச்சிருந்தார். சீடர்கள் போறாங்க, மாதிரி மகளிர் போறாங்க, மற்றவங்க போறாங்க. இந்த கல்லை உருட்டுவது யார் என்று கேள்வியோடு போகும்போது கல் ஏற்கனவே உருட்ட விடுகிறது. கல்லறை காலியாக இருக்கிறது.
கல்லறை காலியா இருக்கு. கல் ஊருட்டப்படுகிறது. பிரியமான சகோதரனே சகோதரி, உள்ள இருந்த இயேசு கல் இருந்த போதிலும் கூட பெரிதொரு கல் அங்கு வைத்திருந்த போதிலும் கூட அதனையும் தாண்டி வெளிவரக்கூடிய வல்லமை நிறைந்த தேவனாக இருக்கிறார். ஆகவேதான் சீடர்கள் மேல் அறையில் கூடிக்கொண்டிருக்க, கதவுகள் அத்தனையும் சாத்தப்பட்டிருக்க, கதவுகள் பூட்டி இருக்கும் வேளையிலும் கூட இயேசு உள்ள நுழைகிறார். அவர்களோடு கூட உறவாடுகின்றார். சமாதானம் உண்டாகுவது என்று அவர்களுக்கு வாழ்த்துகிறார். கதவுகளும் கூட ஆண்டவரை அடக்கி வைக்க முடியாது. இறைவனுடைய வல்லமை பூட்டி வைக்க முடியாது. இறைவனுடைய அருளையும் இறைவனுடைய அபிஷேகத்தையும் கூட அடக்கி வைக்க முடியாது. இவனதான் அடிச்சாலும் சரி, இவனதான் உதைச்சாலும் சரி, இவனதான் என்னை கொடுமையாக நடத்தினாலும் சரி, ஆண்டவருடைய வல்லமை ஓடி கொண்டே இருக்கும். அவருடைய வார்த்தை எடுத்துக்கொண்டு எடுத்துப்படக்கூடிய இருக்கும். எரேமியாஸ், Jeremiah 18:15-20. ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுட்டு தான் இருக்கேன். அவருடைய வார்த்தை கேட்டுதான் இருக்கேன். நான் பேசக்கூடாது நினைக்கேன். பேசினா எனக்கு வேதனை உண்டு, பேசினா எனக்கு தொந்தரவு உண்டு, பேசினா அவங்க இவங்கெல்லாம் என்ன மிரட்டுறாங்க, புதைச்சிடலாம் என்று சொல்லிட்டு இருக்காங்க. என் உயிருக்கு ஆபத்தா இருக்கு. அவனுடைய வார்த்தை பேசினாலும் சரி, என் உயிருக்கு ஆபத்தா இருக்கு என்ற நிலையில ஜெரமாயா இருக்கின்றார். அவன் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை என்னால் உள்ளே வைக்க முடியல. நெருப்பு போல் எரிச்சிட்டு இருக்கு. Fire in my bones. என்னுடைய எலும்புக்குள் ஒரு நெருப்பு போல் இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தையை நான் அடக்கி வைக்க முடியல. I have to say, I have to proclaim. அந்த நெருப்பு நம்மகிட்ட இருக்கு. பயத்தினால வீட்டுக்குள்ள அடிச்சிருக்க முடியாது. இவங்க இப்படி சொல்லுவாங்க, அவங்க அப்படி சொல்லுவாங்க, இந்த கட்சி அந்த கட்சி நம்ம அடிச்சு வச்சிருவாங்க, நம்ம ஒழிச்சிருவாங்க. பயத்தினால எந்த ஒரு கிறிஸ்தவ வாழ இயலாது. ஒன்று உறுதி உண்டு. God is the author of this church. அவர்தான் அடிப்பாயம், அவர்தான் அஸ்திவாரம். அவர் அஸ்திவாரமாக இருக்க எந்த கட்சி வந்தாலும் சரி, நமக்கு விரோதமாக யார்தான் புறப்பட்டாலும் சரி, கிறிஸ்துவை அழிப்பதற்காக யார்தான் தீர்மானங்கள் பண்ணாலும் சரி, எந்த ஒரு சபையோ எந்த ஒரு கட்சியோ எந்த ஒரு கூட்டமோ கிறிஸ்துவுக்கு எதிராக அவர்கள் போராடினாலும் சரி, we cannot be destroyed. The church, திருச்சபை அழியாது. அது உண்மை. அழியாத திருச்சபைக்குள் அழியாத விசுவாசிகளாக நாம் இருக்கோம். அஞ்சா நெஞ்சம் நமக்கு வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள் நிறுத்து போல் துணிச்சிருக்கணும். என்னதான் நடந்தாலும் சரி, இவ்வளவுதான் வந்தாலும் சரி, அவன் எதிர்ப்பு பண்ணாலும் சரி, கிறிஸ்தவனாக இருப்பேன், கத்தோலிக்கனாக இருப்பேன், கடைசி வரைக்கும் கத்தோலிக்கனாக வாழ்வேன், அதை அறிக்கையிடுவேன், பகிரங்கமாக எடுத்து சொல்வேன், I am a Catholic. அந்த உறுதி நமக்கு இருக்கு. அந்த உறுதி ஊற்றுவதற்காக தான் இந்த வாசகங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. பிதாவே, என்னையும் உங்களுடைய சபையில் சேர்த்ததற்காக நன்றி. பாவியாக என்னை தூய்மைப்படுத்தி பரிசுத்தமாக்கி உமக்குள் இணைத்ததற்காக நன்றி. உறுதியாக நிற்கவும், தகுதியோடு நிற்கவும், தைரியத்தோடு நிற்கவும், அஞ்சா நெஞ்சத்தோடு என்னுடைய விசுவாசத்தை பகிரமாக வெளிப்படுத்தவும் வரம் தாரும், அருள் தாரும். இந்த ஆண்டு 2026 2036 உலகம் எப்படியெல்லாம் மாறும் தெரியாது. 2046 20 ஆண்டுகள் கழித்து உலகெல்லாம் எப்படி மாறும் தெரியாது. இந்த குட்டிகள் என்னதான் சந்திக்க போகிறார்கள் தெரியாது. வரக்கூடிய உலகம் எப்படியெல்லாம் மாறி என்னென்ன வடிவில் எடுக்கணும் தெரியாது.
அது என்னதான் நடந்தாலும் என்னதான் வடிவம் எடுத்தாலும் சரி, எவ்வளவுதான் உலகமானாலும் சரி, என்னுடைய விசுவாசம் மாறாது. Praise the Lord. நம்பிக்கை மாறாது. என் இவ்வளவு இடத்துல இருக்கக்கூடிய நெருப்பு அடங்காது. அது என்றுமே பற்றி எரிஞ்சு கொண்டே இருக்கு. பெரியவர்களுக்கு மட்டுமல்ல, இளைஞர்களுக்கும் சொல்லணும், சிறு குழந்தைகளுக்கும் இந்த விசுவாசத்தை ஊட்டி ஆட வேண்டும். எழுந்திருப்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் பாவத்தால் இறைவனின் அன்பை இழந்த போதும் அவர் நம்மை வெறுப்பதில்லை. மனிதனை மனிதராக இருந்து அன்பு செய்ய நம் ஒரே மகனையே மனிதனாக அனுப்பி அவரது திரு இதயத்தின் வழியாக நம்மை தொடர்ந்து அன்பு செய்து வருகிறார். இந்த அன்பு தந்தையிடம் நம் தேவைகளுக்காக மன்றாடுவோம். உங்கள் பதில்: ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் பரிசுத்த தந்தை 14ஆம் லியோ, பேராயர் பீட்டர் மச்சாடோ மற்றும் துணை ஆயர்கள், குருக்கள், கன்னியர், வேத பணியில் ஈடுபடும் இல்லத்தோர் அனைவரும் இயேசுவின் சாட்சிகளாய் திகழவும், இறையரசை பரப்ப அயராது ஆர்வமுடன் உழைக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திருதய படங்களை இல்லங்களில் நிறுவி வழிபடும் இல்லங்களை ஆசீர்வதித்தருளும். அந்த இல்லங்களில் வசிப்போர் இயேசுவின் திரு இருதயத்தின் சிறப்பான ஆசியை பெற்று துயரம் இன்றி விசுவாசம், ஜெபம், தன்னலமற்ற அன்பு ஆகியவைகளில் தலை சிறந்த எடுத்துக்காட்டுகளாய் விளங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மனவேதனையாலும் உடல் நோயாலும் அவதிப்படும் அனைவரையும் நினைவு கூறுகின்றோம். இயேசுவின் திரு இருதயம் அவர்களுக்கு ஆறுதலாயிருக்கவும், விரைவில் குணம் பெற்று மகிழ்வோடு வாழ வழியாக இருக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த நவநாள் திருப்பலியில் பங்கு பெறும் எங்கள் அனைவர் மீதும் உமது ஆசியை பொழிந்தருளும். எங்களது கருத்துக்கள் நிறைவேறவும், திரு இதயத்தின் அன்பை பெற்று உமது கருவியாக மாற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த மாலை வேளையிலுமே நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபங்கள் கேட்கின்ற தேவ நீர், செவி சாய்க்கின்ற கடவுள் நீர். உங்களுடைய உள்ளாழத்தின் எண்ணங்கள், சிந்தனைகள் அத்தனையும் அறியும் கடவுள் நீர்.
எங்களை தேற்றும், எங்கள் பலப்படுத்தும், உறுதிப்படுத்தும். சிறு குழந்தைகளையும் தாய்மார்களையும் தந்தையர்களையும் மற்றோரையும் விட நீர் பலப்படுத்தும்படியாக எச்சரிக்கிறோம். இங்கு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. சாதாரண கிறிஸ்தவர்களாக மட்டுமல்லாது வீரர்களாகவும் ஜெப வீரர்களாகவும் பற்றி எறியக்கூடிய முடிப்பிள்ளைகளாகவும் சாட்சிகளாக வாழ அருள் கூற வேண்டும் என எம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். எழுந்திருப்போம் அனைவரும் சேர்ந்து அர்ப்பணிக்கும்படி வாழும் திருப்பலி இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என ஜெபிப்போமாக. ஆண்டவரே, அன்பார்ந்த திருமகனுடைய இதயத்தில் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிற இயேசுவின் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்கவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒழியின் மக்கள் நிலை வாழ்வு நுழைகின்றன. விண் அரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வு அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வுக்கு உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்க மகிழ்ச்சி அனைத்து உலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோர் அதிகாரம் கொண்ட தூதர்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஆடுவதாவது.
வானகத்தின் தாய்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கு மூன்று. ஆகவே உடைய ஆவியை குழந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்திட உண்மை கண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தம் ஆகியவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உடம் கழிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் இரவிலிருந்து அருந்திய பின் இன்னத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பழகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பழிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடம்பிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்வோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் அவை இங்கிருப்போர் யாவரை நினைவு கூர்ந்தார்கள். எங்கள் சிறு தந்தை லியோ பேராயர் பீட்டர், துணை ஆயர்கள், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் இந்த திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தார்கள். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, நம்முடைய குடும்பங்கள் இறந்திருக்கிற ஆன்மாக்கள் யார் யாருக்காக திருப்பலி அர்ப்பணிக்கின்றோம் அவர்களையும், இறந்திருக்கிற குருக்களை, உத்தரைக்கிற செலுத்தக்கூடிய ஆன்மாக்கள் நினைவு கூறுவது திருமகோடியில் ஏற்றவர். எங்கள் அனைத்து மீது இரக்கமாய கடவுளின் கன்னித்தாயான புனித மரியம், அவருடைய கணவரான புனித யோசேப், சிறு தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரே,
நிறைவேறுகிறதே. எழுந்திருப்போம், கரங்களை உயர்த்துவோம், பிதாவை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆண்டவர் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் அமைதியை கனிவுடன் அருளும் என்றார்கள். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து என்ற விடுதலை பெற்று யாதொரு கலக்கமே ஜனமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். அமைதிக்கெல்லாம் ஊற்றாம் இயேசுவே, மாலை வேளையில் நம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம். எங்களுடைய பாவங்களையும் குறைகளையும் பாராமல் கூடி வந்திருக்கின்ற திருச்சபையின் பக்தி விசுவாசத்தையும் அந்த பிரமாணிக்கத்தையும் கண்ணோக்கி வந்திருப்போர் அனைவரும் கூடி விண்ணக அமைதியும் அருளையும் ஆற்றலையும் தந்தருள திருவுலம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அன்பு அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இது அமைதியை பழக. உலகின் பாவம் இறைவனே, என் மேலே இரக்கமையும். உலகின் பாவம் இறைவனே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் இறைவனே, என் மேல் அமைதியாகும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்கும் ஆண்டவர் இயேசு. விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் கடவுள் பாவங்களை போக்குகின்றார், நிறை வாழ்வு தருகிறார். இவற்றில் விருந்தில் பங்கெடுக்க அழைக்க பெற்று நாம் பேறு பெற்றோம்.
கிருபை செய்திருளும். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை அன்பு செய்து உமக்காகவே வாழ்ந்து என்றும் உருவார்களாய் இருக்க தயவு புரியும். ஆமென். ஜெபிப்போமாக. கரங்களை கூப்பி வண்ணமாய் ஜெபிப்போம். திருச்சபைக்கு அஸ்திவாரமாக இருக்கிற தேவனே, நம்முடைய விசுவாசத்திற்கும் அஸ்திவாரம் நீர். நம்முடைய குடும்பங்களுக்கும் நாம் வாழ்கின்ற இல்லங்களுக்கும் அஸ்திவாரம் நீர். போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். எங்கள் விசுவாசை அறிக்கை நம்முடைய பாடல்கள், செல்வங்கள், எங்களுடைய செல்மாலைகள், எங்களுடைய திருப்பலைகள், எங்களுடைய மற்ற அத்தனை நவீனாக்கள் எல்லாவற்றிற்கும் ஊற்றும் நீர். நாம் அசைந்து போகாதபடி, தடக்கி விழாதபடி, தூரம் போகாதபடி, நாம் சோர்ந்து போகாதபடி எங்களை தடுத்தாட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் ஜெபங்களுக்கு செவிசாய்த்து எங்களை மீண்டுமாய் பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். ஆடுகின்ற உலகத்தினில என்றும் அசையாத விசுவாசத்தோடு நிலைத்திருக்கக்கூடிய வல்லமையும் பாக்கியமும் எனக்கு தான். இங்கே இருக்கிற அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, உறுதிப்படுத்துவீராக. அஞ்சா நெஞ்சத்தோடு விசுவாசத்தை அறிக்கக்கூடியவர்களாய் எங்களை மாற்றுவீராக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பிதாவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அறிவிப்போம். அன்புகளை இன்று நமக்காக நல்லதொரு திருப்பலியை ஆற்றி நமக்காக ஜெபித்த அருள் தந்தை மரிய செல்வம் அவர்களுக்கு நம்முடைய பங்கு தந்தை சார்பாகவும் நம் ஒவ்வொருடைய சார்பாகவும் கடவுளை எழுப்பியவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த விசேஷமாக இன்று அருள் தந்தையானவர் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு தொடர்ந்து இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நிரம்ப பொழிய வேண்டுவதற்காகவும் நம்ம ஒன்றாக இணைந்து ஜெபிப்போம். பின்னுடைகளின் தந்தையே, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களில் ஆசீர்வதிக்கப்பட்டவளே, உம்முடைய கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. உம்முடைய இறைவனின் தாயே, இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. அன்புகளே, நம்முடைய உயர் மறை மாவட்டத்தில் உள்ள அருட்தந்தை பயஸ் டிசோ இவர்கள் கடந்த 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் மாலை 4:30 மணி அளவில் இறைவனடி சேர்ந்திருக்கின்றார். அவருடைய அடக்க திருப்பலியானது நாளை காலை 10:30 மணி அளவில் நம்முடைய ஆலயத்தில் வைத்து ஃபாதர் பயஸ் டிசோ அவர்களுடைய அடக்க திருப்பலியானது நடைபெறும். எனவே நாம் அனைவருமே ஒன்றாக இணைந்து அவர்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நோயாளிகளை ஆசிரியர்களுக்காக இருக்கிறது. நோயாளிகளுக்கான ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே, நோயால் வருந்தும் ஊழியர்களை
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறந்தெழுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்கும் உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்றும் உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்டும் உங்களுக்கு முன் உங்களுக்கு காவலாயிருக்கும் உங்களுக்கு பின் உங்களை ஆசீர்வதிக்கும் உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் எவ்விடையிலும் ஆசீர்வதிப்பாராக. இறை வல்லமையோடும் இறை தைரியத்தோடும் சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேற்று. சற்று நேரம் மௌனத்தில் ஆண்டவரை உற்று நோக்குவோமாக. சங்கீதம் 27:4 எனக்கு ஒரு வாஞ்சை, எனக்குள் ஒரு ஏக்கம். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நான் இருக்கிறேன்.
மனசினுடைய ஆசையும் வாஞ்சியும் ஏக்கமும் தாகமும் நம்முடையதாக மாறட்டும். இயேசுடைய பிரசன்னத்தில் நாம் நிலைத்திருக்கணும். அவருடைய திருமுகத்தை நாம் பார்க்கணும். அவர் சொல்றதை நாம் கேட்கணும். அவரோடு கூட உரையாடணும். இந்த நேரம் உரையாடல் நேரம். இந்த நேரம் இறைவனுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய நேரமா, அவருடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்க்க வேண்டிய நேரமா. நற்கருணையில் வீற்றிருக்கிற தெய்வம், மெய்யான கடவுள், மெய்யான ஆண்டவர், உலகத்திற்கெல்லாம் அஸ்திவாரம் போட்ட தெய்வம், ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், அரசர்களுக்கெல்லாம் அரசர்கள் நம்மோடு கூட பேசுகிறார். நம் இதயத்தோடு கூட உறவாடுகிறார். நம்மோடு தொடர்பு கொள்ள வருகிறார். அவரை உற்று நோக்குவோம். அவரை உள்ள ஆழத்தினிலே துதிப்போம், ஆராதிப்போம், மாற்றோம். இந்த மாலை வேளையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை ஸ்துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். இந்த மாலை வேளை திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். எல்லோரும்
இவ்விடத்திலிருந்து உம்முடைய ஆவியை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்மை ஆராதிக்கின்ற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் உம்முடைய அபிஷேகம் நீர் ஊற்றும். இங்க இருக்கின்ற அனைவரும் உடைய தெய்வீக நெருப்பால் பற்றியிருப்படியாக இயேசுவே, இது ஒரு ஆவியால் மட்டுமல்லாது இது உடைய மேலறையாக நீர் ஏற்றுக்கொண்ட வண்ணமாய் இதற்குள்ள உடைய அதிசயங்கள் நீர் காண்படியாய் செய்வார். இங்க இருக்கின்ற ஒவ்வொரு தாயின் தொடும், ஒரு தந்தையை தொடும், ஒரு சிறு குழந்தைகளை தொடும், இளம் ஆண்கள் பெண்கள் யாவரை கூட தொடுபடியாய் செய்கிறார். உம்முடைய நினைவால் வாழ்கின்ற ஒரு திருமுகத்தை தேடி வந்திருக்கின்ற இவர்கள் வெறுமையாக போகாதபடி இவர்கள் நிரப்ப வேண்டும் என சொல்லிக்கிறார். இயேசுவே, இயேசுவே, சங்கீதம் 81:10 நீர் சொன்னீர், உன் வாயைச் செர, வாழ்க்கைச் செர, மனம் செர, உள்ளம் செர, ஆன்மா செர, நிரப்பவே என்று சொல்லியிருப்பா. நிரப்பும் தெய்வமே, அறக்கொடைகளால் நிரப்பும், மரப்பிரசாதங்களால் நிரப்பும், இங்க இருக்கிற அனைவரும் உடைய தெய்வீகத்தினால் நிரப்பும். ஆமாப்பா, இன்னும் உண்மை ஆராதிச்சிட, மயப்படுத்திட, தூதர்களோடு கூட சேர்ந்து உயர்ச்சிட, மாட்சி மடுச்சிட, மரம் சாரலாம் எங்களுக்கு ஆசீர்வாதம். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே என்று உம்முடைய விருப்பங்கள் எங்களுடைய விருப்பங்களாக மாறட்டும். உங்களுடைய ஏக்கங்கள் எங்களுடைய ஏக்கங்களாக மாறட்டும். உங்களுடைய திட்டங்கள் எங்களுடைய திட்டங்களாக மாறட்டும். உங்களுடைய நடக்கும்படியாக எங்களை தூண்டி எடுக்கும்படியாக எச்சரிக்கிறேன். வெறும் ஆராதிக்கிறவர்களாக மட்டுமல்ல, உங்களுடைய வீரர்களாக, உங்களுடைய சுழற்சிகளாக பற்றி எரியக்கூடிய உங்களுடைய வாய்க்கோள்களாக மாற்றி அமைக்கும்படியாக எச்சரிக்கிறேன். நற்கரம் வீச்சிருக்கும் தேவமே, அதிசயங்கள் வெளிப்படுத்து, அற்புதங்களை செய்யும். இங்க இருக்கிற அனைவருடைய உள்ள ஆழ்ந்து இருக்கிற நோய்கள், பிடிகள் அகற்றப்படட்டும், நோய்கள் பறந்தோடட்டும், வேதனைகள் தணிக்கப்படட்டும். விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெபவீரன் என்று எழுதும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெபவீரன் என்று எழுதும். கரங்களை உயர்த்தி இவ்வுலகத்தில் உங்களுக்கு வேதனை உண்டு, துன்பம் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, சோகங்கள் உண்டு, துக்கங்கள் உண்டு, எல்லாம் உண்டு என்று சொன்னார். இவ்வுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்வின் பயணத்தில் எத்தனையோ அடிகள், எத்தனையோ உதைகள், எத்தனையோ அவமானங்கள் எல்லாம் உண்டு. அத்தனையும் பொறுத்துக்கிட வேண்டும் என்றுதான் ஆண்டவருடைய வார்த்தை. 16:33 உலகத்தில் அத்தனை உண்டு, ஆனால் அஞ்சாதீர்கள், காரணம் நான் உலக
யோவான் எழுதிய திருமடல் முதலாம் கடிதம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இவ்வுலகத்தின் மீது வெற்றி கொண்டவன் யார் என்று நான் ஒரு கேள்வி எழுப்புகின்றார் யோவான். அந்த கேள்விக்கு தானாக பதில் சொல்கிறார். Who has overcome the world? Who has won the victory over the world? உலகத்தின் மீது வெற்றி கொண்டவன் யார்? கேள்விக்கு பதில் அதே வசனத்தில் நமக்கு சொல்லப்படுகிறது. இயேசுதான் ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்பவன் அவன் அல்லவோ வெற்றி கொண்டுள்ளான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இயேசுக்குள் வாழ்கின்றவர்கள் நாம், அந்த இயேசுதான் ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் நாம், அந்த இயேசுவின் நாமத்தை ஞானஸ்நானம் பெற்றிருக்கக்கூடிய நாம், அந்த இயேசுவின் இரத்தத்தால் கழுவு பெற்றிருக்கக்கூடியவர்கள் நாம், ஆண்டவருடைய பாடல்களால் நாம் உயர்த்த பெற்றவர்கள் நாம், ஆண்டவருடைய பாடல்கள் காரணமாக பாவங்களுக்கு விடுதலை பெற்றிருக்கக்கூடிய நாம், இயேசு உயிர் நாம் ரட்சிக்க பெற்றவர்கள் நாம். ஹல்லேலூயா, praise the Lord, hallelujah, hallelujah. இயேசுவே, இயேசுவே, இயேசுவை போற்றுகிறோம். அப்பா, நீர் இருக்கும் பயமே, நீரை அவஸ்தையாக இருக்கும் அச்சமே, நீரே அடிப்பாயமாக இருக்கும் அச்சமே. Thank you Jesus. அஞ்சா நெஞ்சத்தோடு கூட உலகத்தில் வெற்றிகளை போட நீர் உறுதி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. மீண்டுமா எல்லோரும் இயேசு நீங்க எழுதிருப்போம். இயேசு நீங்க
ஆராதனை
சென்றீர். உமது திருவுடல் திறத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கும் அருள் புரியுமாறுமை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. கடந்த